9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ 4th யூனிட் மின்னூட்டமும் மின்னோட்டமும். எலக்ட்ரானோட வேல்யூ 1.6 × 10⁻−19 கூலும். Q = N × E அப்படின்றது ஃபார்முலா. ஸோ எலக்ட்ரானோட வேல்யூ நமக்கு தெரியும். Q வந்து 1 கூலும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து இங்கே இது டிவிஷனில் வரும். ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேல்யூ 6.25 × 10⁻−18. அந்த 18 வந்து 6ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். 6.25 × 10⁻−18 எலக்ட்ரான்ஸ் என். ஓகேவா? அடுத்து ஒரு மைக்ரோ கூலும் அப்படின்றது 10⁻−6 கூலும். நானோ கூலும்னா 10⁻−9. பிக்கோ கூலும்னு 10⁻12. ஸோ இந்த மாதிரி தனித்த நேர்விசை கோடுகள் ஆரம் வழியே வெளியே செல்லும், எதிர் விசை கோடுகள் வந்து ஆரம் வழியே உள்ளே வரும் அப்படின்றாங்க. அடுத்து நேர்மின்னோட்ட இயக்கம் தான் மரபு மின்னோட்டம், நேர் மின்னோட்டம் தான் மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து ஒரு மின்கலம், இது மின்கல அடுக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். இது அடுத்து வந்து 1 ஆம்பியர் அப்படின்றது 1 கூலும் பெர் செகண்ட். ஓகேவா? ஒரு கம்பி வழியே 25 கூலும். கூலும்னாலே அது Q தான். ஓகேவா? மின்னூட்டம் 50 செகண்டில் பாயுது அப்படின்னா மின்னோட்டம் I எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. I = Q/T. ஸோ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து I = 0.2 ஆம்பியர். 1 hour வந்து கரண்ட் அப்படி போகிறப்போ வந்து மின்னூட்டம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அவரை செகண்டில் மாற்றி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து மின்னியக்கு விசை E = W/Q. இதான் ரொம்ப முக்கியம். மின்னியக்கு விசை ஈன்றது W/Q, ஜூல் பெர் கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னியக்கு விசை 1.5 வோல்ட்டு, Q வந்து 0.5 C. அப்படின்னா ஆற்றல் எவ்வளோ, ஆற்றல் மின்னியக்கு விசை எல்லாமே ஒன்று தான். ஸோ E = W/Q. ஸோ W = E × Qன்னு சொல்லிட்டு, சாரி இங்கே கேட்டிருக்கிறது வந்து W கேட்டிருக்காங்க. W இந்த ஆற்றல், ஒர்க்கு ஆற்றல் அது ரெண்டும் ஒன்று. ஒர்க்கும் ஒன்று தான், ஆற்றலும் ஒன்று தான். ஸோ W கேட்டிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மின்னியக்கு விசை அப்படின்றது வந்து W/Q. மின்னியக்கு விசை E = W/Q. வாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். E = W/Q. சரியா? அடுத்து மின்னழுத்த வேறுபாடு V = அதையும் W/Qன்னு தான் சொல்கிறாங்க. மின் சூடேற்றி 2 × 10⁴ கூலும் வந்து மின்னூட்டம் கொடுக்குது அப்படின்னா வந்து ஜேன்னு வந்து ஜூல்ஸ்ன்னு வந்துட்டு ஒர்க்கு. ஸோ டபிள்யூவோட அளவு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ மின்னாற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் போது மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னழுத்த வேறுபாடு. ஸோ V கேட்டிருக்காங்க. W/Q. W வந்து நமக்கு இருக்குது. Q அடுத்து வந்து கூலும்னு போட்டிருக்கனால இது Qவும் இருக்குது. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தாமிரம், அலுமினியம் இது ரெண்டுக்குமே மின்தடை வந்து குறைவாக இருக்கும். ஸோ நற்கடத்திகள். நிக்ரோம், வெள்ளியம் இது ஓரளவு மீடியமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது கடத்தா பொருட்கள் தான் வந்து ரொம்ப மினிமலாக கடத்தும். கண்ணாடி, பல்படிமம், அப்புறம் வந்து ரப்பர், காகிதம், பாலிமர் இதெல்லாமே கடத்தவே செய்யாது. ஸோ மின்காப்பு பொருட்களை இது யூஸ் பண்ணுறாங்க. V = IR. இது பேசிக் ஃபார்முலா. மின்னியக்கு விசை மின்னழுத்த வேறுபாடு வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் வந்து ரெண்டுக்குமே யூனிட் வந்து வோல்ட்டு தான். மின்னியக்கு விசைக்கும் மின்னழுத்த வேறுபாடுக்கும் யூனிட் வந்து வோல்ட்டு தான். மின்னோட்டம் பாயாத போது, இப்போ ஒரு இடத்துல மின்னோட்டமே பாயலை அப்படின்னா அங்கே இருக்கிறது அங்கே இருக்க மின்னழுத்த வேறுபாடு தான் மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். இதே இது மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டு இருக்க போது தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அதனால் வந்து மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு அதை சொல்கிறோம். இது மின்னியக்கு விசை. கரண்ட் இல்லாதப்போ, கரண்ட் இருக்கப்போ வேறுபாடு நிறையா தெரியும். ஸோ அதுதான் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாவி, நேர் மின்னோட்டம், இது மாறுபட்ட மின்னோட்டம், இது மின் விளக்கு, இது மின் அழுத்தமானி, ஒளிசார் மின்தடை, இது வந்து நிலையான மின்தடை, மாறு மின்தடை, மின் உருகிலை, மின் மாற்றி அப்படின்னு அதோட இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேசிக்காக. இது வந்து குறைக்கடத்தி டயோட், இது இருவழிச்சாவி, மின் தேக்கி, வெப்பத்தடயம், மின்சார மணி. ஸோ இதெல்லாம் இதோட சிம்பிள்ஸ். மின் சுற்றில் மின்சாரம் பாயும் போது வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு எல்லா விளைவும் ஏற்படும். மின்னாற்றல் வெப்பாற்றலாக மாற்றும் போது ஜூல் வெப்பமேற்றல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து மின் சலவை பெட்டி, நீர் சூடேற்றி, அப்புறம் வந்து இந்த ரொட்டி சுடுற அந்த ஃப்ரை பேன், அதெல்லாம் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் தான். இப்போ 9 வோல்ட்ஸ் மின்னியக்கு விசை கொண்டு மின்கலத்தை வந்து உருவாக்குறாங்க. அதாவது 9 வோல்ட்ஸ் இருக்கிறது வரைக்கும் வச்சு நம்ம லேபில் ஆராய்ச்சி பண்ணலாம். பட் வந்து வீட்டில் 220 வோல்ட்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உடல் வந்து வலிமை குன்றிய மின்னோட்டம் வந்து Q துகள் இயக்கம் வந்து இருக்கும். ஸோ ட்ரையாக இருக்கும்போது அந்தளவுக்கு நம்ம உடம்புல வந்து மின்சாரம் பாயாது அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு இணைவு சைகை மூலமாக தான் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. மூளையில் இருக்க மற்ற உறுப்புகளுக்கு அந்த Q நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பியல் மண்டலம் மூலம் ஒரே திசையில் Q இயங்குவதால் நேர் மின்னோட்டமும் பிற
அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சூரிய மின்கலம், வெப்ப மின்னிரட்டைகள். நேர்திசை கருவிகள் என்னென்ன, அதாவது இந்த நேர்திசை கரண்ட்டை வச்சு இயங்கக்கூடிய கருவிகள் கைபேசி, வானொலி பெட்டி, அடுத்து மின்விசை பலகை, மின்சார வாகனங்கள். மாறுதிசை மின்னோட்டம் ஒரு வினாடியில் ஏசு முழு சுற்றோட அதிர்வெண் வந்து ஏசியில் கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ஒரே திசையில் இருக்காது, மாறி மாறி இருக்கும். வீடுகளுக்கு வழங்கப்படுவது ஏசின்றாங்க. ஏசியை டிசியாக மாற்றுறது தான் திருத்தி, மின்கல திருத்தி ஆர் இணக்கின்னு அதுக்கு பேர், பொருத்தின்னு பேர். டிசியாக ஏசியாக மாற்றுறதுக்கு வந்து நேர் மாற்றி, நேராக இருக்கிறத மாற்றுறது இல்லையா, அதனால நேர் மாற்றி, புரட்டி, நல்ல விஷயத்தை புரட்டி போட்டுருதுன்ற மாதிரி. ஓகேவா, இது திருத்தி. இதான். அடுத்து மின்காந்த தூண்டலை மாறுதிசை மின்னோட்டம் ஏசி உருவாக்க முடியும். மின்காந்த தூண்டலை பயன்படுத்தி ஏசி கரண்ட்டை உருவாக்க முடியும், தூண்டி உருவாக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து டிசியோட நன்மைகள். நம்ம மின்முலாம் பூசுதல், மின் தூய்மையாக்குதல், மின்னச்சு வார்த்தல், நேர் மின்னூட்ட வடிவில் வந்து கரண்ட் இருக்கும்போது இதான் சேமிக்க முடியும். ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னாலே அது நேர் மின்னோட்டமாக இருந்தால் தான் வந்து சேமிக்க முடியும். இந்தியாவில் வீடுகளில் வந்து ஏசி கரண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 220 வோல்ட் 50 ஹெட்ஸ். இது அமெரிக்காவில் வந்து இது வந்து கம்மி, 110 வோல்ட்ஸ், பட் ஹெட்ஸ் வந்து 60 ஹெட்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தான். ஓல்டு கொஸ்டினில் இந்த இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ஸோ செக் பண்ணிக்கணும். ஒரே மின் பொருத்து வாயில் பல மின்சாதனங்களை பொறுத்துறது, பொருத்தமற்ற முறையில் யூஸ் பண்ணுறது, ஏசி ரிமோட் இது எல்லாமே வந்து ஒரே இதில் யூஸ் பண்ணுறது, ஹை வோல்டேஜ் இருக்கிறதெல்லாம் ஒரே இதில் யூஸ் பண்ணுறது தான் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. அடுத்து ட்ரை மனுஷனோட உடம்புல 1,00,000 ஓம் மின் தடை இருக்குமா, ஆனால் வந்து ஈரமாக இருக்கும்போது 100 ஓம் மின் தடை தான் இருக்குமா. இயற்கையிலே உடல் ஒரு நல்ல மின்கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மின் பகுதி திரவத்தில் மின்சாரம் பாய காரணம் வந்து எலக்ட்ரான் அண்ட் நேர் அயனிகள் தான். மின்முலாம் பூசுதல்ன்றது ஒரு வேதி விளைவு. எலக்ட்ரான் அதிகரிக்கும் போது மின்னழுத்தம் வந்து எலக்ட்ரான் வந்து அதிகமான மின்னழுத்தத்தில் இருந்து குறைவான மின்னழுத்தம் இருந்த இடத்துக்கு வந்து மாறும் அப்படின்றாங்க. மின்கலம் மின்னியக்கு விசை அப்புறம் குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் இறைப்பானுக்கு ஒப்பானது, அதாவது வந்து இந்த நீர் இறைப்பானுக்கு ஒப்பானது அப்படின்றாங்க. இந்தியாவில் வந்து 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் வந்து யூஸ் பண்ணுறோம். மின்னியல் நடுநிலை சுழி, நடுநிலையில் வந்து 0 ஆயிரும், சம அளவு இருக்குன்றாங்க. அம்மீட்டர் வந்து தொடர் இணைப்பு, ஆனோடு வந்து பாசிட்டிவ், கேத்தோடுனா நெகட்டிவ். அடுத்து ஐன்றது கரண்ட், அதாவது மின்சாரம் வந்து காந்த விளைவை ஏற்படுத்துன்றாங்க. மின்னூட்டம் கூலும், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்ஸ். மின்புலம் வந்து வாக், அப்போ பார்த்தோம் இல்லையா, மின்புலம் அப்படின்னு E=W/Q வாக் அப்படிங்க வச்சுக்கணும். அடுத்து மின் தடைனா ஓம், ஐனா ஆம்பியர், கரண்ட்னா ஆம்பியருக்கு. வீட்டு உபயோக மின்பொருட்கள் வந்து பக்க இணைப்பில் இருக்கும், ஏன்னா ஒரு கனெக்ஷன் கட் ஆகிட்டாலும் மற்ற எல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்ருக்கும். அதுக்காக சீப்பு முடியில் வந்து Q -0.4 C எது எலக்ட்ரானை இழந்தது, எது எலக்ட்ரானை பெற்றதுன்றாங்க. இப்போ தலையை சீப்பு வச்சு சீவும் போது தலை தான் எலக்ட்ரானை இழக்கும், சீப்பு எலக்ட்ரானை பெறும். சரியா, இப்போ வந்து எத்தனை எலக்ட்ரான் மூவ் ஆச்சு அப்படின்னா வந்து என் கேட்டிருக்காங்க. என் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், Q N × E, Q N × E. ஸோ இங்கே என் கேட்டிருக்காங்க. ஸோ Q கொடுத்தாச்சு. எலக்ட்ரானோட வேல்யூ நமக்கே தெரியும், 1.6 × 10⁻19. ஸோ என்னோட வேல்யூ நம்ம இப்படி கண்டுபிடிச்சிடலாம். அது I = 2.5A, T = 2 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அது செகண்டில் மாற்றிக்கிறோம். I = Q/T. ஸோ இதிலேருந்து Qவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். மின்தடையின் மின்தடை மதிப்பு, இதில் வந்து மின்தடை மதிப்பு R கேட்டிருக்காங்க. நம்ம Rன்னு கேட்டோடனே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா V = IR கரெக்டாக. ஸோ வந்து R = V/I அப்படின்னு வரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும், அப்படி தேவை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ∆Vன்னு சொல்லிட்டு Vயை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறோம், அடுத்து ஐயை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறோம். அதை இதால் டிவைட் பண்ணாலே நமக்கு R வந்து கிடச்சிரும். அடுத்து இதை வந்து அடுத்த யூனிட் காந்தவியல் அண்ட் மின்காந்தவியல் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுக்கு முந்தின யூனிட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். என்னென்னா வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 98.6 கெல்வின் பாஸ்கல், கிலோ பாஸ்கல்னு இருக்கும். வளிமண்டல காற்றழுத்தம் பாதரச காற்றழுத்தமானியின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதை நம்ம அப்படியே மேலோட்டமாக சொல்லியிருப்போம். இது ஆக்சுவலி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ப்ரெஷர் அந்த அழுத்தம் =H/ρg, இதுதான் ஃபார்முலா. P அழுத்தம் =H/ρg. ஓகேவா, இங்கே வந்து உயரம் கேட்டிருக்காங்களா. ஸோ H = P/ இந்த ரோவையும் ஜியும் கீழே வந்துடுது. ஸோ வந்து இங்கே அழுத்தம் வந்து 98.6 × 10⁻³ கிலோ, அது 10⁻³ வரும். ஸோ அதை மாற்றியாச்சு. கீழே ரோவோட வேல்யூ வந்து பாதரசத்தோட
அழுத்தம் எப்போவுமே நம்ம வந்து மனப்பாடமாகவே வச்சுருப்போம். 1.36 × 10⁴. ஓகேவா? அதை வந்து இங்கே எழுதிக்கிறோம். 10⁴ பதிலாக 13.6ன்னு மாத்திரனால இங்கே 3 10 போட்டிருக்கோம். இன்ட்டு 9.8 போட்டோன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.